ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் உங்களோட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயிலை பற்றி தான் சொல்ல போகிறேங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஹேர் ஃபால் மட்டும் கிடையாதுங்க, ஜென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வழுக்காவே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் நிறைய பேருக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ஒயிட் ஹேர்ஸு, கிரே ஹேர்ஸ், டேண்ட்ரஃப். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இந்த ஹேர் ஆயில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க. என்னுடைய ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்காது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் தான். ஸோ இந்த ஹேர் ஆயில் என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஹேர் ஆயில் தாங்க. இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஹேர் ஆயில் என்ன அப்படின்னா ஆனியன் ஹேர் ஆயில் தான். அதை எப்படி நம்ம வீட்லேயே ஹெர்பலாக ஹோம் ரெமிடியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆனியன் ஹேர் ஆயிலுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் ஒரு ஆனியனுங்க. இந்த ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆனியன் அப்படிங்கிறதுனால நான் நைஃப் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஆனியனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்ப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப் எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவோ நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகி ஹேர் ரீக்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அடுத்து வந்து இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் பாதுகாத்துருக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டோம். இதை நல்லா சாப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பேனல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 ml அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். 150 ml வந்து கோகோனட் ஆயிலை இதில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆனியனை வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியனை வந்து இதில் சேர்த்துட்டு சிம்மில் வந்து வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கருகிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes நல்லா வந்து நீங்கள் சிம்லேயே வைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஆயிலுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அதுதாங்க உங்களுக்கு பதம். இந்த ஆயிலை வந்து 12 hours பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த ஆனியன்லேயே அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 12 hours அப்புறமா நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டில் எடுத்து நீங்கள் ஏர்டைட் சாம்பரில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 month கிட்ட நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால இப்போ நான் எடுத்துக்கிட்ட அந்த 150 ml என் தலைக்கு வந்து கரெக்டாக சரி போச்சு. ஸோ நான் இதை வந்து டோட்டலாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயிலை நான் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஏன் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ண சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஜென்டில் மசாஜ் வந்து கொடுக்கணும். ஜென்டில் மசாஜிங் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் மசாஜிங் பண்ணும்போது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகின இடத்துலலாம் ஹேர் ரீக்ரோத் அப்படிங்கிறது நல்லாவே வருங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்டில் மசாஜிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதை விட மற்றவங்க யாராவது உங்களுக்கு மசாஜிங் பண்ணால் இன்னோவே நல்ல பெனிஃபிட் தாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்து நான் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுவேன். எப்போ அப்படின்னா நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறனோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸ்டாண்டிங் பொசிஷனில் கொடுத்த அதே மசாஜை நம்ம இன்வெர்டட் பொசிஷன்லேயும் வச்சு கொடுக்கும்போது இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயும் நம்ம மசாஜிங் கொடுக்கணும், அதே மாதிரி இன்வெர்டட் பொசிஷன்லேயும் நம்ம மசாஜிங் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes உங்களுடைய ஹேர் மேலே ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபாலுக்கு மட்டும் கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கோ அவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து ஒயிட் ஹேர்ஸ், கிரே ஹேர்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட் காட்டுங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிமுடியை நல்லா வந்து ஹேர் ஆயில் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொண்டை மாதிரி போட்டு நல்ல தலையை வந்து நல்ல ஆயிலில் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு 30 minutes அப்படியே விட்டுருங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா வந்து முறுக்கிட்டு மேலே கொண்டை கட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. தலையை ஊற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கு எடுத்து அதுக்கப்புறமா பின்னிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது இந்த ஆனியன் ஹேர் ஆயில் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.